நாம் கோபப்படாமலும் பொய் சொல்லாமலும் பயப்படாமலும் கவலைப்படாமலும் தான் வாழ முயற்சிக்கிறோம். ஆனால் சுயத்தில் முயற்சி செய்வதால் பல நேரங்களில் நம் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் தோல்வி அடைகிறோம். இது மனித வாழ்க்கையின் இயல்பான போராட்டம். இயேசு சொன்னார், ஆவி விரும்புகிறது, ஆனால் மாமிசம் பலவீனமாயிருக்கிறது. நாம் நம் சுய வலிமையால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முயற்சி செய்வதால் பல நேரங்களில் தோல்வி அடைகிறோம். ஆனால் தேவனை நம்பி அவருக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபத்தில் அவரை சார்ந்தால் மாற்றம் நம்மில் ஆரம்பமாகிறது. ஆவியானவர் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் வல்லமை பூரணமாக விளங்கும். தன் பலவீனத்தையும் தன் இயலாமையும் உணர்ந்தவன் பாக்கியவான். ஏனென்றால் பலவீனம் நமக்கு தேவனை சார்ந்திருக்க கற்றுத்தருகிறது, அகந்தையை உடைக்கிறது, நம்மை தாழ்மை உள்ளவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் மற்றவர்களை குறை சொல்லாதவர்களாகவும் நியாயம் தீர்க்காதவர்களாகவும் மாற்றுகிறது. தேவன் தன் பலவீனத்தை உணர்ந்தவர்களை தான் தனக்காக பயன்படுத்துகிறார். அவரிடம் சரணடைந்தால் அவர் உங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தன் வல்லமையை உங்களில் வெளிப்படுத்துவார். ஆமென்.